3-phase transformers. இந்த 3-phase connectionsல 2 classifications இருக்குது. First one is star connection and next one is delta connection. Star connected windings அப்புறம் delta connection. இந்த ஸ்டார் கனெக்ஷனில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா all the 3-phase windings. 3-phase means first one is R phase winding and then Y phase winding and B phase winding. It is R, it is Y, here B. Okay, are connected to the neutral point. இந்த neutral pointல 3 windings-உம் கனெக்ட் ஆகிருக்கும். இதானது ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனில் எப்படி இருக்குன்னா எண்டு டு எண்டு கனெக்ஷன். அதாவது இந்த ஆர் ஃபேஸ் இதில் இந்த மாதிரி 3 ஃபேஸஸும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நியூட்ரல் பாயிண்ட்டே வராது. ஓகே ஓகே இதில் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது, எந்த 2 டெர்மினல்ஸ்க்கு இடையில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணுறதுனா இதில் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் அப்படின்னா அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 ஃபேஸஸ். அதாவது இந்த ஃபேஸ் வி ஆர்க்கும் விபிக்கும் ஆர்க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வி இந்த 2 டெர்மினல்ஸ் எது வி ஆர்ஒய் ஒய்பி இந்த 2 டெர்மினலுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு விஆர்ஒய். இது மூணுமே என்னதுன்னா லைன் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம், வி லைன் வோல்டேஜ். இது பேலன்ஸ்டு லோடாக இருந்ததுன்னா இது ஆல் த லைன் வோல்டேஜஸ் ஆர் ஈக்குவல். இதானது லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜஸ் VL is equal to VRY, அதாவது இந்த 2 டெர்மினலுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அப்புறம் VYB அண்ட் ஃபைனலி VBR. இதெல்லாம் லைன் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது எது அப்படின்னா இந்த நியூட்ரலுக்கும் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் உள்ளது. அதாவது இஸ் ஈக்குவல் டு VRN. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்புறம் VYN அப்புறம் VBN. இதானது லைன் வோல்டேஜ், இது ஃபேஸ் வோல்டேஜ். அப்புறம் ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் இதில் எல்லாமே ஈக்குவல் தான். இதுதான் ஒரு ஃபேஸ் அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஃபேஸ் கரண்ட். பட் இந்த சப்ளைலேருந்து வர்றது லைன் கரண்ட். இங்கே என்ன கரண்ட் வருதோ அதே தான் இந்த ஃபேஸ்லேயும் வரும். அதனால் இங்கே ஆல் த லைன் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ். பட் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஒன்று. பட் இந்த லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்னென்னா VL is equal to √3 V phase. இந்த டெரிவேஷன்ஸ் ஆல்ரெடி நெட்வொர்க்ஸ் தியரி, சர்க்யூட் தியரி இந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனில் ஃபேஸ் வோல்டேஜ் இதில் இதுதான் ஒரு ஃபேஸ் வோல்டேஜ். அதாவது அது ஒய், இது பி. இங்கே விஎல்லும் வி ஃபேஸும் எப்போவுமே ஈக்குவல். ஓகே, ஏன்னா இந்த 2 ஃபேஸஸ்க்கு உள்ள இதுதான் வந்து லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ்னு பார்த்தோம்னாலும் இதுதான் ஃபேஸ். தேர்ஃபோர் இந்த இடத்துல டெல்டா கனெக்ஷனில் இது ரெண்டும் ஈக்குவல். பட் ஸ்டார் கனெக்ஷனில் √3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கரண்ட்னா என்னது, இதுதான் ஒரு ஃபேஸ் அப்படின்னா இதுதான் ஃபேஸ் கரண்ட். இதில் ஃப்ளோ ஆகிறது ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட்னா சப்ளைலேருந்து வர்றது தான் லைன் கரண்ட். இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு √3 I phase.
இது லைன் கரண்ட். இந்த ஸ்டார் கனெக்ஷன் ஃபார்முலாவும் டெல்டா கனெக்ஷன் ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு, அதாவது ரியல் பவருக்கு என்ன ஃபார்முலானா V இன்ட்டு V ஃபேஸ் I ஃபேஸ் cos phi இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா √3 VL IL cos phi. இந்த ரிலேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்படி எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் irrespective ஆஃப் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் ரெண்டு கனெக்ஷனுக்குமே இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எல்லாமே எதில் அப்ளிகபிள் ஆகும்? 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதில் வரும். இதில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸ்டார் கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். அதனால தான் ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷனில் நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இதில் ஸ்டார் கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது என்னதுன்னா ஆர் ஃபேஸ், அப்புறம் இட் இஸ் ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ், இது பி ஃபேஸ். இதை நம்ம எப்படி வேணாலும் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸ்டார் கனெக்ஷனும் பண்ணலாம், டெல்டா கனெக்ஷனும் பண்ணலாம். ஸ்டார் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது ஏன்னா ஸ்டார் கனெக்ஷன் ப்ரைமரி, இது வந்து ப்ரைமரி. ஆக்சுவலாக ஸ்டார் அப்படின்னா என்னென்னா ப்ரைமரி வந்து ஸ்டாரில் இருக்குது, செகண்டரியும் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது எல்லா ஃபேஸோட எண்டுமே கனெக்டட் அட் திஸ் நியூட்ரல் பாயிண்ட். அதாவது எல்லா ஃபேஸுமே காமன் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கணும், ஒரு எண்டு மட்டும். அப்போ இந்த எண்டு அதுக்கப்புறம் இந்த எண்ட், அப்புறம் இந்த எண்ட். ஓகே, ஸோ அதாவது எல்லா ஃபேஸ்லேயும் இந்த லாஸ்ட் எண்டு இது எல்லாமே காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னது நியூட்ரல். இது ஃபுல்லாகவே என்னது நியூட்ரல். அதுதான் இந்த ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, இந்த ஸ்டார் கனெக்ஷன் தான் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது வந்து ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ், இது பி ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரைமரி. செகண்டரி என்னது? செகண்டரியும் ஸ்டார் கனெக்ஷன். அப்போ செகண்டரிலையும் இதே கனெக்ஷன் தான் வரும். இது வந்து ஆர் ஃபேஸோட செகண்டரி, இது ஒய் ஃபேஸோட செகண்டரி. இது எல்லாமே ப்ரைமரி, இந்த சைடு உள்ளது எல்லாமே செகண்டரி. ஓகே, இது எப்படி வரும்? இதுவும் அதே மாதிரி காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதானது ஸ்டார் கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு டெல்டா கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இதில் டெல்டா டு டெல்டா கனெக்ஷன். அப்போ இந்த 3 வைண்டிங்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணணும்? இது வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். இதை வந்து டெல்டா கனெக்ஷன் கொடுக்கணும். டெல்டாவில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேஸோட எண்டு வந்து இன்னொரு ஃபேஸோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸோட எண்டிங்கில் இந்த ஃபேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் என்ன? எண்டு டு எண்டு கனெக்ஷன். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேஸோட எண்டு வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸோட எண்டு இதோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபேஸு இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அப்போ இதோட எண்டை எங்கே கனெக்ட் பண்ணணும்? திருப்பி இதோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இதானது டெல்டா கனெக்ஷன். இதே மாதிரி இந்த சைடும் வரும். இது இந்த ஆர், ஒய், இது பி. இங்கேயும் அதே மாதிரி தான்.
ஓகே, அவ்வளோதான். இது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். இது ஃபுல்லாக ப்ரைமரி, இது ஃபுல்லாக செகண்டரி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். சி என்னது ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸும் வரும். அப்போ என்ன வரும்னா ஸ்டார் கனெக்ஷன் ப்ரைமரி இது வரும், செகண்டரி இந்த சைடு வரும். லுக் அட் த சர்க்யூட் டயக்ராம். இதானதுன்னா ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன், கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சைடு உள்ளது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கும். அடுத்து செகண்டரி சைடு உள்ளது எல்லாமே டெல்டா கனெக்ஷனில் இருக்கும். இதே மாதிரி எல்லா பாசிபிள் கனெக்ஷன்ஸும் இருக்கும். எது அடுத்து டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன், அப்புறம் ஃபர்தர்மோர் இன்னொரு 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் ஆர் வி டெல்டா. அதாவது ஒரு டெல்டானா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு சைடை மட்டும் ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ என்ன இதில் இருக்கும்னா வி ஷேப்பில் இருக்கும். அப்போ வி டெல்டா கனெக்ஷன். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. அண்ட் ஃபைனலி ஸ்காட் கனெக்ஷன். ஸ்காட் கனெக்ஷன், டிடி கனெக்ஷன். சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டி ஷேப்பில் இருக்கும். அதுதான் ஸ்காட் கனெக்ஷன். இது எல்லாமே லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டர்ன்ஸ் ரேஷியோ. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் டர்ன்ஸ் ரேஷியோ எப்படி வரும்? இப்போ நார்மலாக சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஜஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் டர்ன்ஸ் ரேஷியோ ப்ரைமரி சைடு இருக்கும், அப்புறம் செகண்டரி சைடு. இப்போ இங்கே E1 இங்கே E2 அப்படின்ட்டு இருக்கும். therefore டர்ன்ஸ் ரேஷியோ என்ன எழுதலாம்? டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னா N2/N1 இஸ் ஈக்குவல் டு E2/E1 இப்படி டைரெக்டாக எழுதலாம். பட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சைடு வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கும், இன்னொரு சைடு டெல்டா கனெக்ஷனில் இருக்கும். அப்போ இங்கே எந்த வோல்டேஜ் எழுதுறது? அதாவது லைன் வோல்டேஜா? இந்த இங்கே V2/V1 அப்படின்னா இதை எதில் அப்ளை பண்ணணும்? ஃபேஸ் வோல்டேஜா லைன் வோல்டேஜா? இதை பற்றி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளமில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஷினில். 415 வோல்டேஜ் ஸ்டார் கனெக்டட் லோடு ஆர் ஸ்டார் கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த கிவன் இந்த 415ன்றது ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 415ன்றது லைன் வோல்டேஜா ஃபேஸ் வோல்டேஜா? சப்போஸ் இன்னொரு கொஷினில் 400 வோல்ட் டெல்டா கனெக்டட் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷனில் 400 கொடுத்துருப்பாங்க. இதை லைன் வோல்டேஜ்னு எடுக்கணுமா ஃபேஸ் வோல்டேஜ்னு எடுக்கணுமா அப்படின்னா பை டிஃபால்ட் அவங்க ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் 415 வோல்டேஜ் இல்லை 1100 வோல்டேஜ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே எந்த வோல்டேஜ் கொடுத்தாலுமே டிஃபால்ட்டாக அது வந்து எப்படி லைன் வோல்டேஜ்னு தான் எடுத்து சப்ஸ்டிட்யூட். தேர்ஃபோர் VL is equal to 415 வோல்டேஜ் அப்படி தான் எழுதும். இதுக்கு ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸ் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ண பிறகு தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஃபேஸ் வோல்டேஜ்னால் என்னது? VL/√3. ஏன்னா VL is equal to √3 V ஃபேஸ். அப்போ இங்கே என்ன வரும்? 415 டிவைடட் பை √3. இதுதான் ஃபேஸ் வோல்டேஜ். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளம்னே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது எல்லாமே என்னது? ஸ்டார் கனெக்ஷனில். டெல்டா கனெக்ஷனில் இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா டெல்டா கனெக்ஷனில் VLும் V ஃபேஸும் சேம். therefore இந்த √3 ப்ராப்ளமே வராது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? டெல்டா கனெக்ஷனில் VLும் V ஃபேஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். லைன் வோல்டேஜாக எடுக்கலாம், ஃபேஸ் வோல்டேஜாக எடுக்கலாம். அதை பற்றி நோ ப்ராப்ளம். இது டெல்டா கனெக்ஷனில் மட்டும். பட் ஸ்டார் கனெக்ஷனில் கொடுத்துருக்கிறது எப்போவுமே டிஃபால்ட்டாக லைன் வோல்டேஜ் தான். சப்போஸ் கொஷினில் 415 வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த ஃபேஸ் வோல்டேஜாக எடுக்கணும். அதர்வைஸ்
டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட்டாக என்னது அது வந்து ஒரு லைன் வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு டர்ன்ஸ் ரேஷியோ. இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னா, நம்ம நார்மலாக இஎம்எஃப் ஈக்குவேஷன் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு வந்து ஒரு டெரைவ் பண்ணியிருப்போம். E1 is equal to √3 pi f ஃப்ளக்ஸ் என் ஃபேஸ் எப்படின்னு டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, இது என்னது ஃபேஸ் வோல்டேஜ். தேர்ஃபோர் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இது எல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோன்னா டர்ன்ஸ் பெர் ஃபேஸ், அதாவது பெர் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டர்ன்ஸ் பெர் ஃபேஸ். அதாவது இஎம்எஃப் இன்டியூஸ்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இந்த பெர் ஃபேஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தேர்ஃபோர் இங்கே நம்ம என்ன ரிலேஷன் சொல்லியிருக்கோம், இதை வச்சு தான் அந்த ரிலேஷனே வந்திருக்கும். கவனிங்க, இங்கே K இஸ் ஈக்குவல் டு N2/N1 எழுதுகிறோம். இது எல்லாமே பெர் ஃபேஸ். ஓகே, ஒரு ஃபேஸுக்கு உள்ள நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். அப்போ இங்கே என்ன வரும்னா E phase 2 divided by E phase 1. Therefore இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஃபார்முலாவில் என்ன வராது, லைன் வோல்டேஜுக்கே தெர் இஸ் நோ ரோல் ஃபார் லைன் வோல்டேஜ் ஹியர். இந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், டர்ன்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்போவுமே இங்கே ஃபேஸ் வோல்டேஜ் வி ஃபேஸ் வோல்டேஜ் ஆர் இ ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஓகே, ஃபேஸ் வோல்டேஜ் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் ப்ராப்ளம், look at this problem. In this problem கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, you need to calculate the value of transformation ratio. இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட வோல்டேஜ் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 வோல்டேஜ் 1732 வோல்டேஜ். இது ப்ரைமரி வோல்டேஜ், இது செகண்டரி வோல்டேஜ். ஓகே, இதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இது ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. செகண்ட் கேஸில் டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் டர்ன்ஸ் ரேஷியோ, அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். அப்போ ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன் இந்த கனெக்ஷனில் இருக்குது. இதோட வோல்டேஜ் ரேட்டிங் என்னென்னா 1000 வோல்டேஜ் ஸ்லாஷ் 1732 வோல்டேஜ். இது ப்ரைமரி, இது செகண்டரி. ப்ரைமரி ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது, செகண்டரி டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, K இஸ் ஈக்குவல் டு N2/N1 இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம், ஃபேஸ் வோல்டேஜ் தான் சொல்லியிருக்கோம். therefore E phase 2 divided by E phase 1 இஸ் ஈக்குவல் டு I1. சப்போஸ் இது டெல்டா கனெக்ஷனில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன, அதாவது கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். I phase, ஏன் I phase, பட் கரண்ட் மட்டும் எப்படி வரும், மாற்றி வரும். இங்கே மேலே தான் 1, கீழே தான் செகண்டரி. ஓகே, பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கம் டு த ப்ராப்ளம். இப்போ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் இ ஃபேஸ் 2. இ ஃபேஸ் 2னா ப்ரைமரி எந்த கனெக்ஷனில் இருக்குது, ஸ்டார் கனெக்ஷன். நியூமரேட்டரில் என்ன வரும், செகண்டரி கனெக்ஷன் தான் வரும். ஏன்னா ஃபேஸ் 2 இது வந்து சஃபிக்ஸ் 2 இருக்குது. ஸோ செகண்டரி எந்த கனெக்ஷனில் இருக்குது, செகண்டரி வந்து 1732. இது எந்த கனெக்ஷனில் இருக்குது, டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. தேர்ஃபோர் டெல்டா கனெக்ஷனில் டெல்டாவில் என்ன சொல்லியிருந்தோம், விஎல்லும் வி ஃபேஸும் ஈக்குவல். ஸோ நோ நீட் டு வரி, இதை அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். என்னென்னது, இதுதான் ஃபேஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரைமரியில் ஃபேஸ் வோல்டேஜ் எழுதணும். ஃபேஸ் வோல்டேஜ்னால் ப்ரைமரி எந்த கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. ஸ்டார்னாலே டிஃபால்ட்டாக நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு லைன் வோல்டேஜ் தான். அப்போ அது ஃபேஸ் வோல்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். லாஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, டிஃபால்ட்டாகவே ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தாலே அது என்னது, லைன் வோல்டேஜ் தான் எடுக்கணும். தேர்ஃபோர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் கொடுத்துருக்க வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் தான். அப்போ அதை ஃபேஸ் வோல்டேஜ் வேணும்னா டிவைடட் பை √3 சப்ஸ்டியூட் பண்ணணும். டெல்டா கனெக்ஷனில் நம்ம லைன் வோல்டேஜால் எடுத்தாலும் ஃபேஸ் வோல்டேஜாக எடுத்தாலும் நோ ப்ராப்ளம், ஏன்னா ரெண்டு வேல்யூமே ஈக்குவல். ஓகே, இதில் இங்கே ஃபேஸ் வோல்டேஜ் தான் எழுதணும்.
பட் கிவன் வேல்யூ என்னது 1000 வோல்டேஜ். அப்போ இது வந்து ஒரு லைன் வோல்டேஜ். இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் என்ன வரும்னா 1000 டிவைடட் பை √3ன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம். என்ன 1732 இன்ட்டு √3 டிவைடட் பை 1000. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3. Therefore the value of transformation ratio is 3 in case 1. Next case 2. Case 2ல எப்படின்னா இது வந்து டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன். இப்போ K is equal to ஃபஸ்ட் என்னது செகண்டரி ஃபேஸ் வோல்டேஜ் எழுதும். செகண்டரி வோல்டேஜ் எது 1732. செகண்டரியோட கனெக்ஷன் எது ஸ்டார் கனெக்ஷன். அப்போ இது வந்து லைன் வோல்டேஜ் தான். அப்போ இதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றணும். அப்போ என்ன எழுதணும் 1732 டிவைடட் பை √3. ஏன்னா செகண்டரியில் எப்போவுமே ஃபேஸ் வோல்டேஜ் தான் எழுதணும். இது ஸ்டார்னால் டிவைடட் பை √3 எழுதுகிறோம். அடுத்து ப்ரைமரியில் என்னது இருக்குது டெல்டா. அப்போ டெல்டானா ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஈக்குவல். தேர்ஃபோர் இந்த 1000 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா டிவைடட் பை √3 இன்ட்டு 1000. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து யூ வில் கெட் 1 டர்ன்ஸ் ரேஷியோ அல்லது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ வந்து 1. ஸோ இதுதான் வந்து 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷனை பொறுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவே மாறும். சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. V2/V1 இல்லை E2/E1 இப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும். பட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்போவுமே ஃபேஸ் வோல்டேஜ் மட்டும்தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இன் திஸ் ப்ராப்ளம் என்ன கனெக்ஷன் இருக்குன்னா ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெல்டா டு டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கேயும் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. ஓகே, ஹியர் வேல்யூ என்னது 1100 வோல்டேஜ். இதானது ரேட்டிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ரேட்டிங்கில் வோல்டேஜ் ரேட்டிங். ஓகே, இப்போ இது என்னது ப்ரைமரி, இது செகண்டரியோட வோல்டேஜ். ஓகே, இதில் டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்னென்னா ஸ்டார் கனெக்ஷன், ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷன். K is equal to E phase 2 divided by E phase 1. ஓகே, ஃபேஸ் 2 இது ரெண்டுமே ஸ்டார். அப்போனா கொடுத்துருக்குற ரெண்டுமே லைன் வோல்டேஜ் தான். ஓகே, அப்போ இதை ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்டரி ஃபேஸ் தான் எழுதணும். தேர்ஃபோர் 1100 டிவைடட் பை √3. அதே மாதிரி இங்கே ஃபேஸ் 1 அதாவது ப்ரைமரியில் ஃபேஸ் வோல்டேஜ் இங்கே என்னது இதுவும் ஸ்டார் தான். அப்போ டிவைடட் பை √3 11000 டிவைடட் பை √3. இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் √3 கெட்ஸ் கேன்சல்டு. தேர்ஃபோர் 1/10. கேயோட வேல்யூ வந்து 1/10 0.1. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 டெல்டா டு டெல்டா கனெக்ஷன். இங்கே எப்படி வரும், இங்கேயும் E phase 2 டிவைடட் பை E phase 1. இது ரெண்டுமே டெல்டா அப்படின்னா என்னது ரெண்டுமே ஃபேஸ் வோல்டேஜ் இல்லை லைன் வோல்டேஜ் எப்படி எடுத்தாலும் இது ஈக்குவல். தேர்ஃபோர் இதை டேரெக்டாக எழுதலாம். எப்படி 1100 டிவைடட் பை 11000. இப்போ இதோட வேல்யூவும் 1/10 தான். ஓகே, இதில் இங்கே √3 கேன்சல் ஆகும். அதுக்காக நீங்கள் டேரெக்டாக லைன் வோல்டேஜை இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் கரெக்டான ஆன்சர் வரும். பட் இட் இஸ் நாட் த ப்ராப்பர் வே. நீங்கள் ஃபேஸ் வோல்டேஜ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டிவைடட் பை √3 நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணணும். அப்போ தான் கரெக்ட். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி எழுத முடியாது இங்கே. ஏன்னா இது ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக லைன் வோல்டேஜ் அதை நம்ம ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றி தான்
இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த சப்ஜெக்டில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பவர் சிஸ்டம், மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். டர்ன்ஸ் ரேஷியோ இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எதை வச்சு? இந்த √3 வேல்யூ வச்சு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி. நீங்கள் ஏதாவது தப்பாக டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் வரும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மார்க் வாங்குறதுக்காக இந்த செமஸ்டர் மட்டும் படிச்சுட்டு போக முடியாது. இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னால் நீங்கள் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் முடிக்கிற வரையும் அதுக்கப்புறமுமே ரியலாக அப்ளிகபிள் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம் பேஸில் படிக்கக்கூடாது. இதெல்லாம் என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ கேட்டாலுமே தெரியணும். உங்கள் ஹையர் ஸ்டடீஸ், ரிசர்ச் எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேசிஸில் ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் 16 மார்க் 10 மார்க்ஸ் இந்த இதிலெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.